இங்க அச்சுதங்கிறவர் எங்க இருக்காரு? நான் தான்மா. நீ? நான் தான் பவானி. ஓ, நீதான் பவானியா? தஞ்சாவூர்ல இருக்க நண்பர் கதிர்வேலு எல்லாம் விளக்கமா எழுதியிருக்காருமா. வா வாமா. ஏமா, என்னாச்சு? என்னாச்சு? നമ്മളെ അന്വേഷിച്ചു വന്ന പെണ്ണാണ്. ഒരു മന്ത്രവാദിനെ ശൂന്യം ഇവിടെ പിടിച്ചിട്ടുണ്ട്. പറ്റിയ ചോട്ടാനിക്കറിയാ, അവിടെ കൊണ്ടുപോകണം. விதியை தாண்டும் மதியை தருவேண்டி
தீர்ப்பேண்டி விதியை தாண்டும் மதியை தருவேண்டி நீ சதியை தாண்டவே சஞ்சலம் தீர்ப்பேண்டி உடலை தாண்டி உணர்வில் நிற்பேண்டி உன் உயிரை காக்கும் தத்துவம் நான் தாண்டி உடலை தாண்டி உணர்வில் நிற்பேண்டி உன் உயிரை காக்கும் தத்துவம் நான் தாண்டி സന്നിധാനത്ത് വന്ന ആരെയും നീ വെറുതെ തിരിച്ചയച്ചിട്ടില്ല. ഈ പാവപ്പെട്ട പെൺകുട്ടിയെ നീ സ്വസ്ഥമാക്കിയല്ലോ ദേവി. ദൈവം அலங்காரங்களுக்கும் அபிஷேகத்துக்கும் மட்டும் கோயில் அல்ல. தவறு செய்யறவங்களை கண்டிக்கவும் திருத்தவே முடியாதவங்களை தண்டிக்கவும் நல்லவங்களை காத்து ரட்சிக்கவும் தான் சக்தி இப்படி அங்கங்க கோயில் கொண்டிருக்கா. தேவியோட சக்திய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த அறியாம பேயும் என்ன பிடிக்காது. என்னால உங்களுக்கு எவ்வளவு தொல்லை. என் வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்வியால எத்தனை பேருக்கு சிரமம். இந்த வயசுல ஏமா உனக்கு இத்தனை விரச்சி? ഈ കുട്ടിയുടെ പുരുഷൻ ഇവളെ വിട്ടിട്ട് എവിടെയോ പോയി. ഇനി എന്താ ഉള്ളത്? கவலைப்படாதீங்க, பெரிய பாளையத்து கிட்ட போங்க, உங்க குறையெல்லாம் தீர்ந்து போகும். அப்படியா? ஆமாம்மா, என் சொந்த ஊர் பெரிய பாளையம். இது எனக்கு ஒரே பொண்ணு. ஆசையா வளர்த்து ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். காரணம் இல்லாம என் புருஷன் என்ன கைவிட்டு போயிட்டாரு. 5 வருஷமா திரும்பல. பெரிய பாளையத்தம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேலை கட்டி பிரார்த்தனையை முடிச்சா என் பொண்ணு போன புருஷன் தானா திரும்பி வந்துட்டாருமா. அப்போ நானும் உங்களோட பெரிய பாளையம் வரட்டுமா? தாராளமா வாமா, வேண்டிய உதவியை நான் செய்யறேன். அம்மா சூட்சிச்சு போனே மோளே, சூட்சிச்சு கொண்டு போனே.